வாழ்க வளமுடன். பாருங்கள் மக்களே, மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மக்கள் அந்த காலத்துலேருந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நோய் இல்லாமல் 100 வருஷம் வாழ்ந்தாங்க, 90 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்படியே வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பேராண்டி ஆறுது அங்கே போகிறது அப்படின்வாங்க. இன்றைக்கி அதுமாரி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா நிறைய நோய்கள் வந்துருச்சு இந்த வெத்தலை பாக்கு போடாதனால. இது கூட புயலை சேர்த்து போடுறதுனால பிரச்சனை வந்துச்சு. அந்த புயலை போட வேண்டாம். வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா இது வெத்தலை நமக்கு சளியிலிருந்து முறிப்பு தன்மை கொடுக்கும். இந்த பாக்கு நம்மளுக்கு தோற்பு தன்மை உள்ளதுனால குடல் இருக்கிற புண்ணெல்லாம் மாற்றும். இந்த சுண்ணாம்பு சத்து கொடுக்கும். இதை மூணுங்கி போட்டால் நம்ம நீண்ட ஆயுசு இருப்போம். நம்ம இதை சாப்பிட்டுட்டு இதை போட்டோம்னா ஜீரணம் ஆகும், உடம்புல பிரச்சனைகள் வராது. இப்போ உமினி நீர் ஊறும். உமினி நீர் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா நம்ம உடம்பை காக்கும். அது கூட இல்லாமல் பாருங்க மக்களே, இந்த வெத்தலையும் பாக்கும் கோவில் எதிர்க்க வைக்கிறாங்களா, எதுக்கு தெரியுங்களா? இதை மறக்கக்கூடாது, இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்றாங்க. நம்ம சில பேர் அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க அதை. ஆனால் இனிமேல் அதை போடாதீங்க. உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டிங்கன்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு போட்டு சாப்பிட்ட பிறகு போட சொல்லி தான் அந்த கடவுள் எதிர்க்க முன்னே வைக்கிறாங்க. கடவுள் வைக்கிறதெல்லாம் நம்ம மனிதனை சாப்பிடுவாங்கன்ற சொல்லனால தான் அந்த மக்கள் இது வச்சுருக்காங்க. பாருங்கள் மக்களே, உங்கள் வீட்டில் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை பாருங்கள். என்னுடைய